Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்று நீங்கள் ஒரு வழியில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், ஆனால் தேவன் முற்றிலும் புதிய வாழ்க்கை வாழும்படி உங்களை அழைக்கிறார். நீங்கள் பழைய வாழ்க்கையை தொடருவீர்களா அல்லது அவர் சிருஷ்டித்த நோக்கத்தின்படி மாற விரும்புகிறீர்களா? கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். எவ்வளவு நேர்த்தியான வாக்குதத்தம் இது! பழைய ஏற்பாட்டிலே தேவன் தம்முடைய ஜனங்களின் பரிசுத்த வாழ்க்கையை விரும்பி அசுத்தமான பறவைகளையும் ஜந்துகளையும் புசிக்கக்கூடாது என்றும் மரித்த பிரேதத்தை தொடக்கூடாது என்றும் கட்டளையிட்டார். குஷ்டரோகிகளோடு எந்த உறவும் வைத்து கொள்ள கூடாது என்று எச்சரித்தார். மட்டுமல்ல, இஸ்ரவேல் ஜனங்கள் பரிசுத்தத்திற்கென்று வேறு பிரிக்கப்பட்டவர்களாக ஜீவிக்கும்படி விருத்த சேதன முறைகளை கொண்டு வந்தார். அவர்கள் பாவங்களை விட்டு பரிசுத்தம் அடைவதற்கான பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, தகன பலி என்ற பலிகளை எல்லாம் ஏற்படுத்தினார். புதிய ஏற்பாட்டிற்கு வரும்போது உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கையின் மேல் அக்கறை கொண்ட கர்த்தர் தம்மையே பலியாக அர்ப்பணித்தார். கல்வாரியிலே தம்முடைய இரத்தத்தை எல்லாம் சிந்தினார். உங்களை கழுவி நீதிமான்களாக்க தன்னை பிழிந்து நொறுக்கப்பட ஒப்பு கொடுத்தார். உங்களை சுத்திகரித்து தம் மண்டை இழுத்து கொள்வதற்காக தம் மாம்சத்தை எல்லாம் கிழிக்க ஒப்பு கொடுத்து பாடுகளை சகித்தார். உளையான சேற்றிலிருந்து கர்த்தர் உங்களை தூக்கி எடுத்தார். சேரும் சகதியுமான பாவங்கள் உங்கள் ஆத்துமாவிலே ஒட்டி கொண்டிருந்தன. கழுவுவதற்காக கல்வாரி மலையிலுள்ள கொல்கொதா மேட்டிற்கு உங்களை அழைத்து சென்று தம்முடைய இரத்தத்தை உங்கள் மேல் ஊற்றி உங்களை பாவங்களற கழுவினார். வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நீங்கள் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்படும் போது நீதிமான்களாக்கப்படுகிறீர்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் தன் நிருபங்களில் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு என்று குறிப்பிடுகிறார். நீங்கள் பரிசுத்தவான்களாக்கப்பட அழைக்கப்பட்டவர்கள் என்ற உணர்வு எப்போதும் இருக்கட்டும். தன் இரத்தத்தினால் அவர் உங்களை பரிசுத்தமாக்கி இருக்கிறார் என்ற விசுவாசம் இருக்கட்டும். தூய்மையான வாழ்க்கை வாழ ஆவியானவர் பலன் தருவார் என்ற நம்பிக்கையும் இருக்கட்டும். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோடே ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாயிருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். நீங்கள் கர்த்தரோடும் அப்போஸ்தலர்களோடும் தீர்க்கதரிசிகளோடும் பரிசுத்தவான்களோடும் இணைந்து ஒரே மாளிகையாக கட்டப்பட்டவர்களாய் இருக்கும்போது நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாய் விளங்குவீர்கள். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கை மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்கட்டும். இந்த உலகத்தில் பாவமான எல்லா கிரியை
கிரியைகளையும் செய்து நீங்கள் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். சாத்தானே எப்போதும் இதை செய் அதை செய் என்று உங்களை வழிநடத்தி கொண்டிருக்கலாம். எல்லா தவறான காரியங்களையும் நீங்கள் செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர், என் மகனே, என் மகளே, நீ என்னை போல பரிசுத்தமாக வேண்டும் என்று கூறுகிறார். பரிசுத்தமாக வாழ்வது எப்படி? வேதத்தை வாசித்தீர்களானால், தேவன் நம்மை மறுரூபமாக்கினால் நாம் அவரது ஜனங்களாவோம் என்று கூறப்பட்டுள்ளது. அதற்கு முன்னே அவரை பற்றி எதுவும் நமக்கு தெரியாது. ஆனால் இப்போது நாம் அந்நியரும் பரதேசிகளும் அல்ல, தேவனுடைய வீட்டில் உடன் வசிப்பவர்களாய் இருக்கிறோம். கர்த்தரின் பரிசுத்த ஆலயமாக மாறுகிறோம். பிரியமானவர்களே, நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்கள். சமாதானத்துடன் தேவ வல்லமையினால் நிறைந்தவர்களாக, தேவ பிரசன்னமுள்ளவர்களாக வாழ்கிறீர்களா? அல்லது எப்போதும் இருதயத்தில் உபத்திரவத்துடன் தவறான காரியங்களையே செய்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்கு புதிய வாழ்வை தருவதற்கே இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். அவர் தம் ஜீவனை சிலுவையில் கொடுத்தார். அதன் வாயிலாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எல்லா பாவங்களும் நீக்க நம்மை சுத்திகரிக்கிறது. அப்போஸ்தலருடைய நடபடிகள் 9ஆம் அதிகாரத்தை வாசித்தீர்களானால், பெரிய தேவ மனுஷனான பவுலாக மாறிய சவுலை குறித்து அறியலாம். வேதம் கோபாக்கினையின் பாத்திரமாக இருந்த அவனை ஆண்டவர் தம் மிகுந்த இரக்கத்தினாலே கிருபா பாத்திரமாக மாற்றினார் என்று கூறுகிறது. வேதத்தில் அவன் எழுதியுள்ள எல்லாவற்றையும் பாருங்கள், தினமும் அதை வாசியுங்கள். அதன் பிறகு அவன் ஆண்டவருக்குள் எவ்வளவு மகத்தான வாழ்க்கை வாழ்ந்துள்ளான். பிரியமானவர்களே, அது போன்ற பாக்கியமான வாழ்வை நீங்கள் இப்போதே பெற்றுக்கொள்ள முடியும். இயேசுவை சொந்த இரட்சகராக இதுவரை ஏற்றுக்கொள்ளவில்லையானால் இன்றே ஏற்றுக்கொள்ளுங்கள். இப்போதே நம்மை அவர் முன்னே அர்ப்பணிப்போம். சவுல் பவுலாக மாறியது போல நீங்களும் உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முடியும். சாத்தானின் வழிகளில் செல்லாதீர்கள், இயேசு கிறிஸ்துவின் வழிகளில் நடந்திடுங்கள். இப்போது ஜெபித்து உங்கள் வாழ்வை முற்றிலுமாக இயேசுவுக்கு அர்ப்பணிப்பீர்களா? அவரை நோக்கி கூப்பிடுங்கள். சிலுவையை நோக்கி பாருங்கள். ஆண்டவர் உங்களை மன்னிப்பார். அவர் உங்களுக்கு புது வாழ்வை தருவார். நீங்கள் புதிய மனுஷனாக, புதிய மனுஷியாக மாறுவீர்கள். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இன்று நான் இருக்கிற விதமாகவே முன்னே வருகிறேன். இயேசுவின் இரத்தத்தின் மூலமாக எல்லா பாவங்களும் நீங்கும்படி என்னை கழுவும். என் இருதயத்திலிருந்து தவறான ஆசைகள் எல்லாவற்றையும் எடுத்து போடும். உம்மை போல என்னை பரிசுத்தமாக்கும். உமக்கு சொந்தமானவனாக, சொந்தமானவளாக என் வாழ்க்கையை மறுரூபமாக்கும். இனிமேலும் நான் அந்தகார வழிகளில் நடக்காதிருக்கட்டும். தயவாய் என்னை உம் சமூகத்தால், சமாதானத்தால், வல்லமையால் நிரப்பிடும். உம் மகிமையின் கிருபா பாத்திரமாக என்னை மாற்றும். என் வாழ்க்கை முழுவதையும் உம் அன்பின் கரங்களில் ஒப்படைத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.